இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். கீழே ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதுல உங்க ஃபர்ஸ்ட் நேம் 10th மார்க் ஷீட்ல உங்க நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கேபிட்டல் லெட்டர்ல என்டர் பண்ணுங்க. லாஸ்ட் நேம்ல இனிஷியல் மட்டும் டைப் பண்ணுங்க. அடுத்து உங்க மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதை என்டர் பண்ணுங்க. கீழே பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணணும். அதாவது கேபிட்டல் லெட்டரு, ஸ்மால் லெட்டரு, ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர் இதையெல்லாம் கலந்த மாதிரி 8 கேரக்டர்ல பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இந்த மேக்ஸை சால்வ் பண்ணிட்டு சப்மிட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வரும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாகின் இயர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்க ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடி, கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு இதை சால்வ் பண்ணிட்டு சப்மிட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ லாகின் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதுல மொத்தம் 3 ஸ்டெப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். 1 by 1 நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஸ்டெப் 1ல பாருங்க, நேம் கேட்டிருக்காங்க. 10th மார்க் ஷீட்ல உங்க பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸ்ல என்டர் பண்ணுங்க. மேக்சிமம் 10th மார்க் ஷீட்ல நேம், அதுக்கு அடுத்ததான் உங்க இனிஷியல் வரும், அதே மாதிரி டைப் பண்ணுங்க. அடுத்து ஃபாதர் நேம், மதர் நேம் எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல தான் டைப் பண்ணணும். பிளாக் லெட்டர்ஸ் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர்ஸ்ல நீங்க டைப் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து உங்க பர்மனன்ட் அட்ரஸ், அடுத்து ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு இதை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ், அதுலயே வந்து ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு, ஃபுல் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இல்ல ப்ரோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னா இங்க பாருங்க, சேம் ஆஸ் பர்மனன்ட் அட்ரஸ் இருக்கு இல்லையா, பர்மனன்ட் அட்ரஸ் இதை மட்டும் ஃபில் பண்ணிட்டு சேம் ஆஸ் பர்மனன்ட் அட்ரஸ் அதை டிக் பண்ணீங்க அப்படின்னா கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸும் அதே மாதிரி வந்துடும். ஓகேங்களா. அடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இங்க கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் இருந்தா ஃபில் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா விட்டுருங்க, அது ஆப்ஷனல் தான். சரிங்களா. அடுத்து இங்க போட்டோ ஐடி கேட்டிருக்காங்க இல்லையா, இதுல ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான ஐடி நம்பர் நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து கீழே பாருங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. 10th மார்க் ஷீட்ல உங்க டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் நீங்க செலக்ட் பண்ணணும். டேட்டு, மந்த், இயர் அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா 22/9/2024, அதாவது அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் பிரகாரம் உங்களுக்கு இப்ப கரண்டா எவ்வளவு ஏஜ் ரன் ஆகுது அது இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, ஏஜ் இன் வேர்ட்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க, அதை நீங்க கரெக்டா டைப் பண்ணுங்க. அது நீங்க டைப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. டேட்டு, மந்த், இயர் செலக்ட் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அடுத்து செலக்ட் ஜெண்டர், மேலா ஃபீமேலா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் இல்ல, எல்லாருமே ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் செப்டம்பர் 22க்குள்ள அப்ளை பண்ணிடணும். அடுத்து செகண்ட் ஸ்டெப்ல டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ணணும். எஜுகேஷன் டீடைல்ஸ் என்டர் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ணணும். நீங்க அப்லோட் பண்ற டாக்குமெண்ட் எல்லாமே PDF ஃபார்மேட்டா தான் இருக்கணும். அதிகபட்சம் 1 MB சைஸ்ல இருக்கணும். கீழே 10th டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்க போர்ட் நேம், எந்த இயர்ல பாஸ் பண்ணீங்க, சர்டிபிகேட் இஷ்யூவிங் ஆத்தாரிட்டி 10th மார்க் ஷீட்ல கீழே இருக்கும். அந்த சர்டிபிகேட் வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அந்த டைரக்டரேட் தானே கொடுப்பாங்க, எஜுகேஷன் டைரக்டரேட் தான் அந்த சர்டிபிகேட் வந்து கொடுப்பாங்க. கீழே இருக்கும் இஷ்யூவிங் அத்தாரிட்டி, அதை பார்த்து நீங்க கரெக்டா என்டர் பண்ணுங்க, மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து உங்க 10th எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், 10th எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதுவும் 10th மார்க் ஷீட்லயே இருக்கும். இங்க ரீமார்க்ல இஃப் எனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல நில் அப்படின்னு டைப் பண்ணுங்க. NIL, அதாவது கேபிட்டல் லெட்டர்ல கரெக்டா டைப் பண்ணுங்க. இப்ப 10th மார்க் சப்ஜெக்ட் வைஸ் வந்து நீங்க என்டர் பண்ணணும். மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் இந்த 3 சப்ஜெக்ட் கம்பல்சரி எல்லாருக்குமே வரும். இப்ப அடிஷனலா இங்கிலீஷ், தமிழ் இருக்கு இல்லையா, ஆட் சப்ஜெக்ட் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி டேப் ஓப்பன் ஆயிரும். இதுல தமிழ், இங்கிலீஷ் டைப் பண்ணிட்டு டோட்டல் மார்க் எவ்வளவு மார்க் எடுத்தீங்க, அந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லயும் 500க்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்க. சாரி, மேக்ஸ் அப்படின்னா டோட்டல் மார்க் 100 இல்லைங்களா. ஸோ 100 அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ அப்டைன் மார்க்னா நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்க, ஸோ 98. அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணிட்டு கீழே பாருங்க, ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் 12th, கிராஜுவேட், டிப்ளமோ, போஸ்ட் கிராஜுவேட் இருக்கு இல்லையா. ஸோ நீங்க அடிஷனலா என்ன படிச்சீங்க, 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு டிகிரி படிச்சிருந்தா டிகிரி, இல்ல 10th கம்ப்ளீட் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் அப்படின்னா டிப்ளமோ. ஸோ எது படிச்சீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து உங்க கேட்டகிரி, இந்த பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகிரி எல்லாருமே ஓபிசில தான் வருவீங்க. ஸோ ஓபிசி செலக்ட் பண்ணிட்டு ஓபிசி சர்டிபிகேட் PDF ஃபார்மேட்ல அப்லோட் பண்ணணும். 1 MB சைஸுக்குள்ள இருக்கணும். ஓகேங்களா.
ஸோ அடுத்து சேவ் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஃபைனலா தேர்ட் ஸ்டெப்ல பாருங்க, போட்டோ, சிக்னேச்சரு, கவர்மெண்ட் ஐடி இது எல்லாமே அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். போட்டோ சிக்னேச்சர் மட்டும் ஜேபிஜி ஃபார்மேட்ல இருக்கணும். மற்ற ஃபைல் எல்லாமே பிடிஎஃப்ல தான் இருக்கணும். அதிகபட்சம் 1 MB சைஸ்ல இருக்கணும். சரிங்களா? இதை கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. கீழே பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஜேபிஜி ஃபார்மேட்ல தான் இருக்கணும். அதே மாதிரி உங்க 10th மார்க் ஷீட் பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கணும். 1 MB சைஸ்ல இருக்கணும். அடுத்து கவர்மெண்ட் ஐடி, நீங்க ஒரு கவர்மெண்ட் ஐடி செலக்ட் பண்ணிருப்பீங்க இல்லையா? ஸ்டார்டிங்ல ஸ்டெப் 1ல பேன் கார்டு, ஆதார் கார்டு அந்த மாதிரி ஆப்ஷன்ல வருது இல்லைங்களா? அதுல ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி நீங்க செலக்ட் பண்ணிருப்பீங்க. அந்த கவர்மெண்ட் ஐடி வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. அதுவும் பிடிஎஃப் ஃபார்மேட்ல தான் இருக்கணும். 1 MB சைஸ்ல இருக்கணும். சரி, இந்த டிஃபால்ட்டா நோ தான் கொடுத்துருப்பாங்க. டிசபிலிட்டியா அப்படின்னு இருக்கும். டிசபிலிட்டியா இருந்தீங்க அப்படின்னா எஸ், இல்ல அப்படின்னா நோ தான் இருக்கும். அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து கீழே உங்க சிக்னேச்சரை நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். சேம் அதுவும் வந்து ஜேபிஜி ஃபார்மேட்ல இருக்கணும். டேட் அவங்களே கொடுத்துருப்பாங்க. பிளேஸ் என்டர் பண்ணிட்டு எல்லா டீடைல்ஸும் கரெக்டா இருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரிவியூ கொடுத்து நீங்க அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். சேவ் அண்ட் ப்ரிவியூ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபார்ம் சேவ்டு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். ஓகே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கீழே பாருங்க ப்ரிவியூ தி அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்ளிகேஷன் ப்ரிவியூ கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா டீடைல்ஸும் நீங்க கரெக்டா ஃபில் பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணி பாருங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டா இருக்கு ப்ரோ அப்படின்னா கீழே கிரீன் கலர்ல ஃபைனல் சப்மிட் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ the form has been successfully edited and the email has been sent அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சக்சஸ்ஃபுல்லா ஃபார்ம் சப்மிட் ஆயிடுச்சு. அதுக்கான இன்டிமேஷனை இமெயில் ஐடிக்கு நாங்க சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இந்த மாதிரி வருது அப்படின்னா உங்க ஃபார்ம் வந்து சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் இல்லை, ஃப்ரீயாவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் செப்டம்பர் 22 நீங்க அப்ளை பண்ணிடணும். சிலபஸ் புக்ஸ் எல்லாம் நான் இதுக்கப்புறம் சொல்றேன். சிலபஸ் அதுலயே இருக்கு. நீங்க RRBக்கு ப்ரிஃபர் பண்றீங்க இல்லையா? சேம் அதே புக் தான். அதுல எந்த ஒரு மாற்றுதலும் இல்ல. ப்ரீவியஸ் வீடியோல கூட நான் சொல்லியிருப்பேன். நோட்டிபிகேஷன் நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இல்லையா? அந்த வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ரெஃபரன்ஸ்க்காக பின் பண்ணிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்து ஓகே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க டவுன்லோட் அப்ளிகேஷன் அப்படி இருக்கும். உங்க அப்ளிகேஷன் நம்பரு, அப்ளிகேஷன் எந்த ரேட்ல சப்மிட் பண்ணீங்க, அப்ளிகண்ட் நேம், அடுத்த ஆக்ஷன்ல டவுன்லோட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக மறக்காம அப்ளிகேஷனை டவுன்லோட்